ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு புது சீரீஸ். இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் ஃபைனான்ஸ் கான்செப்ட்ஸ் broken down into சிம்பிள் லாங்குவேஜ். இன்றைக்கி ஒரு கான்செப்ட் டைம் வேல்யூ ஆஃப் மணி. டைம் வேல்யூனா என்னது? நான் உங்களுக்கு ஒரு சாய்ஸ் தரேன். இன்றைக்கி 9,000 rupees தரேன். இல்லை, சாய்ஸ் 2, ஒரு வருஷம் கழிச்சு வா 10,000 rupees தரேன். இந்த சாய்ஸ் எடுப்பீங்களா, அந்த சாய்ஸ் எடுப்பீங்களா? அந்த டிஃப்ரென்ஸுக்கு பேர் தான் டைம் வேல்யூ ஆஃப் மணி. இந்த டிஃப்ரென்ஸ் எதனால கொடுக்குறோம்? இன்றைக்கி உங்ககிட்ட 9,000 rupees இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் கார் வாங்குவீங்க, பைக் வாங்குவீங்க. ஆனால் 1 yearக்கு அப்புறம் தான் கொடுப்பேன்னு சொன்னால் அந்த 1 yearக்கு அந்த காசை உங்களால் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பேர் தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டுக்கு கொடுக்குற காம்பன்சேஷன் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட். பேங்க்கில் போயிட்டு இன்றைக்கி 1,000 rupees கொடுத்தீங்கன்னா 1 year கழிச்சு 1,000 + இன்ட்ரெஸ்ட் திருப்பி தருவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் தான் டைம் வேல்யூக்கு மெயின் ரீசன். அந்த இன்ட்ரெஸ்ட் எதனால வருது? மார்க்கெட்டில் இருக்கிற ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேட். ரிஸ்கே இல்லாமல் எவ்வளோ உங்களால் காசு ஏர்ன் பண்ண முடியும். இன்ஃப்ளேஷன், இன்னைக்கு ஒரு காசு, ஒரு பைக் 100 ரூபானா ஒரு வருஷம் கழிச்சு 110 ரூபா. இன்ஃப்ளேஷன், அதுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும். மெச்சூரிட்டி, நான் 1 வருஷத்துக்கு ரிஸ்க் எடுக்கிறேன்னா 2 வருஷத்துக்கு பேங்க்குக்கு காசு தரேனா 3 வருஷத்துக்கு காசு தரேனா. மெச்சூரிட்டி. லிக்விடிட்டி, இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் காசை பேங்க்கில் கொடுத்தாச்சுன்னா யூஸ் பண்ணுறதுக்கு என்கிட்ட கிடையாது. அப்போ நான் திரும்பி பேங்க்கில் போயிட்டு வித்ட்ரா பண்ணி வரணும். அந்த லிக்விடிட்டி என்கிட்ட கிடையாது. அதுக்கு கொடுக்குற ப்ரீமியம் எல்லாம் சேர்த்து போட்டு வருது தான் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட். அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்னால தான் வருது இன்னைக்கோட நம்பர் ப்ரெசென்ட் வேல்யூ. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்னால இன்க்ரீஸ் ஆகி வர நம்பர் ஃபியூச்சர் வேல்யூ. நாளைக்கோட நம்பர் ஃபியூச்சர் வேல்யூ. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டால டிஸ்கவுண்ட் ஆகி வர நம்பர் ப்ரெசென்ட் வேல்யூ. திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் டைம் வேல்யூ ஆஃப் மணி.